இதுவும் கடந்து போக்கும் நான் உங்கள் கே ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தமிழகத்துல 1008 பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. தினம் தினம் பாலியல் சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள், வழிவரி, இந்த மாதிரி 1008 சம்பவங்கள் நடந்தாலும் கூட சன் தொலைக்காட்சிகள்ல என்ன செய்தி வருதுன்னு கேட்டீங்கன்னா, விஜயும் த்ரிஷாவும் ஒரே கார்ல ஒரே ட்ரெஸ் கோட்ல திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் ஏற்கனவே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஜோடி போட்டு இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு அந்த செய்தி இப்ப பரபரப்பா வந்துட்டு இருக்குது. சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் எல்லாம் விஜய்க்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் பதிவிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மெசேஜாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பதிவிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் போக போன வாரத்துல விஜயோடைய மனைவி சங்கீதா அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னு உடனே சன் தொலைக்காட்சியில லைவா வழக்கறிஞர்கள்லாம் கூப்பிட்டு இந்த சம்பவம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்க முடியல. சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா மதுவுல வெட்டிட்டு செத்துட்டு கிடக்குறான். நான்குநேரியில வெட்டிட்டானுங்க, அப்புறம் பார்த்தா மானாமதுரையில வெட்டிட்டானுங்க. எல்லா சின்ன பசங்க எல்லா கையிலயும் கஞ்சா மது இன்னைக்கு இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு இங்க துப்பு இல்ல. அந்த செய்திகளை பற்றி பேசங்க யாருமே முன் வரல. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை, அதை பற்றி பேசுங்க, அதை பத்தி நியூஸ் போடுங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் திருமணத்துக்கு ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்துட்டாங்க, ஒன்னா வந்துட்டாங்கன்னு செய்தியை போட்டுட்டு இருக்காங்க. அதுல சன் டிவிக்காரனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், எவ்வளவு ஹாப்பி பாருங்களேன். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்தது யாருக்கு பெரிய அடியோ இல்லையாங்க, டிஎம்கேக்கு பெரிய அடி. விஜயால என்ன ஆட்சி மாற்றம் ஏற்பட போது தெரியல. அதனால டிஎம்கேக்கு பயம் கொடுத்துருச்சு, தோல்வி பயம் வந்துருச்சு. ராத்திரியும் பகலும் முதலமைச்சர் தூங்குறதே கிடையாது. அப்ப ரஜினிகாந்தை அரசியல் விட்டுட்டோம் அப்படின்னா டிஎம்கே அடையாளம் தெரியாம அழிஞ்சிட்டோம். அதனால நடுவுல பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக காய் நகர்த்தி ரஜினிகாந்தை வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. கடைசியில ரஜினிகாந்த் உன் அரசியல் வேண்டாம், நீயே வேணாப்பான்னு விலகிட்டாரு. உடம்பு சரியில்லைங்க, என்னால கட்சியை ரன் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி வீட்டுல உட்காந்துட்டாரு. வெற்றிடம் இருக்குன்னு சொன்ன அவரே வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. என்னடா இது, இப்பதானடா ரஜினிகாந்தை உட்கார வச்சு அதுக்குள்ள பார்த்தோன்னா விஜய் வந்துட்டாரா அப்படின்னு டிஎம்கேக்கு அடிவேரெல்லாம் பத்திட்டு எரியுது. இப்ப அதனால என்ன அவதூற பரப்ப முடியும் அப்படின்ற ரீதியில கரூர்ல ஆரம்பிச்சாங்க, ஜனநாயகரை வச்சு செஞ்சாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சங்கீதாவோட மேட்டர் கிடைச்சி போச்சு, டிவோர்ஸ் மேட்டர் அவங்களுக்கு கிடைச்சி போச்சு. அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. கரூர் சம்பவத்துக்கு முக்கிய காரணமே டிஎம்கே தான் பேசிட்டாரு. அதை கையில எடுத்துக்கிட்டு அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி அதை தொடர்ச்சியா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் இருந்து எல்லாமே விஜய் பேசுறதுலதான் குறிக்கோளா இருக்காங்க. அதாவதுங்க பொது வெளிக்கு வந்துருச்சு, டைவர்ஸ் மேட்டர் அப்படின்றது பொது வெளிக்கு வந்துருச்சு. சங்கீதாவை பின்னாடி இருந்து இயக்குனது டிஎம்கேன்னு தமிழக கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பேசுறாங்க, தொண்டர்கள் பேசுறாங்க. ஏன்னா மூக்க முத்துடைய மரணத்திற்கு சங்கீதா வந்திருந்தாங்க. அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க தான் பிளான் பண்றாங்க. எப்படி கரூர்ல பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ இவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே தூண்டி விட்டாலும் கூட சங்கீதா அவர்களுக்கு அந்த யோசனை இல்லாம பண்ண முடியாது. சின்ன குழந்தைலாம் அவங்க கிடையாது. விவாகரத்து விஷயத்துல யாரோ ஒருத்தர்லாம் ஃபோர்ஸ் பண்ணிலாம் விவாகரத்து பண்ண முடியாது. அதனால உண்மையிலே அவங்க விருப்பப்பட்டு விவாகரத்து பண்ணதாக இருந்தாலும் கூட இந்த நேரத்துல டிஎம்கே மேலதான் அது திரும்பும். ஏன்னா தொடர்ச்சியாக இவங்க தான் விஜய் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னென்ன சதி திட்டங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக் அப்படி திரும்பிடும். அதுவும் போக த்ரிஷாவோட விஜய் கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. இது பெரிய செய்தியா மாறிட்டு எல்லா தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் போட்டு விட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி, கனிஷ்கா அவருடைய மனைவி டைவர்ஸ் பண்ணன்னு சொல்லி அது கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்குது. கனிஷ்காவோடய அவருக்கு நட்பு ஏற்பட்டு எல்லா இடங்களுக்கும் ஒரே ட்ரெஸ் கோட்ல 2 பேரும் இப்ப போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவர் ஒத்துக்கிட்டாரு, ஆமா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்கதான் என்னுடைய லைஃபே மாத்தினாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. அதனால அவர் யாரை பற்றியும் கவலைப்படல. அதே மாதிரி இப்ப ஜெயம் ரவி கதையாக இப்ப விஜயோட கதை மாறிட்டு ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்துட்டாங்க அப்படின்னு அதை பேசு பொருளை ஆக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, பர்சனல் அப்படின்றது பொது வழிக்கு வராத வரைக்கும் பர்சனல். அதே மாதிரி விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்தது எப்படி பொது வழிக்கு வந்தது, யார் இதை ரிலீஸ் பண்ணாங்க, பத்திரிகையாளர்களுக்கு செய்தி கொடுத்தது யாரு, இந்த கேள்வி எல்லாம் நமக்கு இருக்குதப்ப யாரு சங்கீதாவை இயக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி தமிழக கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வருது. இன்னைக்கு டிஎம்கே விஜய் த்ரிஷா பத்தி பேசுறாங்க அப்படின்னா நாம டிஎம்கே பத்தி பேச ஆரம்பிச்சா டிஎம்கே முகத்தை எங்க வச்சுப்பாங்க. அந்த காலகட்டத்துல அறிஞர் அண்ணா சொன்னதாக ஒரு வாசகம் உண்டு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அதை கேள்விப்பட்டிருக்கேன்.
நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல. அந்த நடிகை, ஒரு நடிகையுடைய பெயரை சொல்லிட்டு அவ படித்தண்டா பத்தினியும் இல்லைன்னு அவர் சொன்னதாக ஒரு வாசகம் உண்டு. அப்படி அரசியல் ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியார் நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு 2 ஒய்ஃபு, மனைவி, துணைவி, இணைவி இந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. அரசியல்ல, சினிமால இது ரொம்ப 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 சகஜமான விஷயம். விஜயம் திரிஷா ஒன்னா வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க திரை நட்சத்திரங்கள். இன்னைக்கு திரிஷாவோட வந்திருக்கிறாரு, வேற கல்யாணத்துக்கு வேற ஒரு நடிகையோட போவாரு. இதெல்லாம் போய் நாம கண்ணு மூக்கு காது வச்செல்லாம் பேச முடியாது. அது அவங்களோட தனிப்பட்ட விடயம் அது. ஆனால் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயமா எடுத்து சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. பெரியார் என்ன பண்ணினாரு அவருடைய வாழ்க்கையில, அறிஞர் அண்ணா என்ன பேசினாரு, கலைஞர் என்ன பண்ணாரு, 3 திருமணம். அதுல கனிமொழியுடைய அம்மா, கனிமொழி சகோதரி பிறந்த பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது, இந்த மாதிரி கருணாநிதினு உங்க பெயரை கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு கருணாநிதி. ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கனிமொழியை ஆமா என்னோட மகள் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டாரு. இப்படி தெரிஞ்சு 3 மனைவிகள் அவருக்கு. 3வது மனைவி தான் கனிமொழியுடைய அம்மா. அது போக முதலமைச்சருடைய வாழ்க்கையை எடுத்து நம்ம பேசணும்னா ஏன் மேல வழக்கு போடுவாங்க. ஆனால் அது உண்மையான சம்பவம், அது நடந்தது உண்மையான சம்பவம். அதாவதுங்க நெல்லை கண்ணன் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காரு. அவரு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய வாழ்க்கையை ஓப்பனா பேசுறாரு. மவுண்ட் ரோடுல ஒரு நியூஸ் ரீடரை நிர்வாணமா ஓட வச்சாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிற அந்த வீடியோ இப்ப வைரலா வந்துட்டு இருக்குது. அத மாதிரி 1008 பெண்கள். அதை தாண்டி துணை முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் ஒரு நடிகைக்காக ஒரு பால்டாயில் குடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த சம்பவம் பரபரப்பா போயிட்டு இருந்தது. அந்த நடிகை யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நாரும், கோபத்தை விட அது நாரும். அது அதனால டிஎம்கே இதை பத்தி பேசவே கூடாது. வேற கட்சிகள் 1-2 உதிரி கட்சிகள்லாம் இருக்கும்ல, வெற்றுப்பாடு கட்சிகள், அவங்க கூட உங்களோட வாழ்க்கையில ஒழுக்கமா இருப்பாங்க. ஆனால் டிஎம்கே கிட்ட ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனால டிஎம்கேக்கு விஜய் குறித்து பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துருச்சுங்க, நீதிமன்றம் சொல்லட்டும். இப்ப இன்பநிதியோட ஒரு போட்டோ வெளியில வந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. அவரு ஃபாரின்ல குஜாலா இருக்கிற மாதிரி, பல பெண்களோட குஜாலா இருக்கிற மாதிரியான போட்டோலாம் வெளியில வந்தது. நீங்க பேசலாமா இதை பற்றி? விஜயை பற்றி நீங்க பேசலாமா? என்னங்க அநியாயம் இது? மல்லக்கப்படுத்தி எச்சு துப்பிட்டு இருக்கிறீங்க. அது உங்க மேலும் தெளிக்கும் தெரியாமலே துப்பிட்டு இருக்கிறீங்க. உடன்பிறப்புகள் சமூக வலைத்தளங்கள்ல அப்படி தெறிக்க விடுறாப்ல, என்னமா அவர் 4-5 கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கொலை குற்றவாளியும் அங்கதான் இருப்பான், பாலியல் சம்பவம் பண்ணவனும் அங்கதான் இருப்பான், 4-5 பொண்டாட்டி கட்டினவனும் அங்கதான் இருப்பான், அந்த கட்சியில தான் இருப்பான். இந்த மாதிரி எல்லா குற்றச்சம்பவங்கள் பண்ணவனும் டிஎம்கே கட்சியில தான் இருப்பான். அதனால விஜய்க்கு பிடிச்சிருந்து அவர் வாழ போறாரு. உங்களுக்கு என்னங்க அதுல பிரச்சனை? உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? அதுவும் போக இந்த சம்பவத்தை வச்சு விஜய்க்கு விழக்கூடிய அந்த வாக்கை தடுத்துடலாம் அப்படின்னு டிஎம்கே நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிருந்தா கலைஞர்லாம் ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாரு, மு.க. ஸ்டாலின் ஐயா ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் ஐயா துணை முதலமைச்சரா இருக்க மாட்டாரு. நாளைக்கு இன்பநிதி கூட வரலாம். அந்த புகைப்படங்கள்லாம் வெளியில வந்ததுனால இன்பநிதிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 1.5 கோடி தொண்டர்கள் எப்படி வந்தாங்க டிஎம்கேக்கு? இவ்வளவு அசிங்கத்தையும் தாண்டி தானே 1.5 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு கட்சியில் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வாக்கு தடுப்பதற்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு இன்னைக்கு டிஎம்கே தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை என்பது அரசியல்ல பாதிப்பு ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நீங்க தனி மனித ஒழுக்கத்துக்கும் பொது வாழ்க்கைக்கும் நீங்க முடிச்சு போட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே அரசியல் பண்ண முடியாது, அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியாது, நாட்டை ஆளவே முடியாது. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.